நான் ஒவ்வொரு ஆலயங்கள் போகும் பொழுதும் அந்த ஆலயத்துல நடந்த சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். இதை சில பேர் கேட்கும்போது, என்னடா இவன் எல்லா கோயிலுக்கும் போகும்போது ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு சொல்றானே, இப்படிலாம் நமக்கு நடக்கலையே, இவனா சும்மா ஒரு பொய் சொல்றானா அப்படிங்கிறது தோணும். இப்போ ரீசெண்டா நான் திருப்பதி ஏழுமலையான பார்க்க போயிருந்தேன். அது ஒரு பாருங்க, அதெல்லாம் நம்ப முடியல என்னால. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் பல வருஷம் போயிருக்கிறேன். தொடர்ந்து 12 மாதங்கள் மாதம் ஒரு வருடம் காலம் நான் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணியிருக்கிறேன். உடல்நிலை காரணமாகவும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி. உடல்நிலை காரணமாகவும் சில காரணங்களாலையும் சரி இனிமேல் திருப்பதியே போ வேணாம் போ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். அப்படி இருந்தும் இடையில ஒரு தடவை நான் திருப்பதி போயிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்போ முடிவு பண்ணினேன், திருப்பதி ஏழுமலையானே போதுண்டப்பா சாமி, நான் இதுக்கு மேல இந்த ஆலயத்துக்கு நான் வரமாட்டேன். என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் நான் நினைக்கல. நான் என்னை விட்டுடு, நான் பாத்துக்கிறேன், நான் வீட்டுல இருந்து உன்னை கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு வந்தேன் கோவிலுக்கு முன்னாடி உட்காந்து. ஆனா எனக்கு நடந்த ஆச்சரியத்தை பாருங்களேன். நான் போயிட்டு 3 மாசத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய ஆதார்லாம் அவர்கிட்ட இருக்குது, என்னை கேட்காமலே ஒரு திருப்பதிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டார். புக் பண்ணிட்டு நானும் அவரும் போறோம். என்னடா அது, நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நான் வர மாதிரி இல்லைங்க, எனக்கு பிடிக்கலைங்க, கூட்ட நெரிசல் அதிகம் போட்டு அடைச்சி வச்சிடறாங்க, அது என்னங்க அங்கே போனாலே இவ்வளவு கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்லி நான் போகலை. 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கிட்டோம். இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த அடிவாரம் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்க போற வரைக்குமே 3 மணி நேரம் ஆச்சுங்க வண்டி. ஏன்னா நான் போனது சனிக்கிழமை. அந்த நாள்ல 3 மணி நேரம் ஆனது நான் ரொம்ப வெறுத்துப்பிட்டேன். எப்ப கீழேயே இவ்வளவு லேட் ஆகுதுப்பா, மேல போனா எத்தனை நாளாக போதோ, நான் எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டேனே, பெருமாளை என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு அப்பயும் நான் என்ன ரொம்ப வருத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு நடந்த விஷயமே வேற. அதாவது சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு தான் எங்களுக்கு என்ட்ரன்ஸ், அதாவது அந்த தரிசனத்துக்கு போகணும்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் போகணும். 10 மணிக்கு போனோம்னா ஒரு 12 மணிக்கோ இல்ல 1 மணிக்கோ சாமியை பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதே போல நாங்க என்ன பண்ணிட்டோம், மேல போயிட்டோம். 1 மணிக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, சரி நண்பர் சொன்னார் போய் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், விட்டாங்கன்னா போயிடலாம் அப்படின்னு. நாங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டோம். அங்க செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சரி போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டம் அதிகமா இருக்கு, போய்க்கின்னு சொல்லிட்டாங்க. நாங்க சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கோ நினைக்கிறேன் உள்ள போயிட்டோங்க. உள்ள போயிட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் இருந்து கரெக்டா கூட்டம் தான். இந்த கூட்டத்திலயும் சாமியை அடிச்சு பிடிச்சி பாத்தீங்கன்னா, அந்த கருவறைக்கு முன்னால பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, நாங்க அந்த கோபுரத்து உள்ள நுழையும் பொழுது இதெல்லாம் எப்படி சொல்றது தெரியல. அதுல ஒரு அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. இது எல்லாருக்கும் உண்டுதான், அதாவது மாற்றுத்திறனாளிங்கும் போது தனியா போகலாம் தான். ஆனா அப்படி இருந்தாலும் இந்த வழியே விட மாட்டாங்களாம். அதாவது விஐபி தரிசனம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா, இந்த உள்ள கேட்டு வழியோ அந்த பக்கம் திருப்பிட்டு போவாங்க இல்லையா, சாமி கிட்ட போய் பாக்குறது. அந்த அதிகாரி என்ன நினைச்சாரோ தெரியல, நீங்க 2 பேர் மட்டும் இங்க வாங்க, நீங்க இந்த விஐபி தரிசனம் போங்கன்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமா போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல்லையும் எங்களை 2 பேரை மட்டும் அந்த கூட்டம் இல்லாத அந்த விஐபி தரிசனம் வழியா எங்களை உள்ள விட்டு கிட்ட 1 நிமிஷம் பார்த்துருப்போம். ஏன்னா 1 செகண்ட் தான் அங்க பார்க்க முடியும், ஒரு 2 செகண்ட் பார்க்க முடியும், அவ்வளவுதான் பார்க்க முடியும் சாமியை. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டே இருப்பேன். ஆனா 1 நிமிஷம் நாங்க நின்று பார்த்தோம். என் நண்பர் ஆச்சரியப்படுறாரு, நான் இத்தனை வருஷம் வந்திருக்கேன், இப்படிலாம் நான் பார்த்தது இல்லை, என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. இதுல இன்னொரு ஆச்சரியம் சொல்லட்டுங்களா, எங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான என்ட்ரன்ஸ் டைம் எத்தனை சொல்லியிருந்தாங்க, இரவு 10 மணி. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தேவையில்லைங்க, ஆனா நான் சாமிய பார்த்த நேரம், பெருமாளுக்கும் நேரம் பார்த்த நேரம் அதே இரவு 10 மணிங்க. என்னால நம்பவே முடியல. ஐயோப்பா பெருமாளே அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஏதோ ஒண்ணு தப்பா நினைச்சிட்டேன். போன தடவை ரொம்ப வருத்தப்பட்டுங்கிறதுக்காக இப்படி ஒரு தரிசனமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதோட அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இனி மாசம் டைம் கிடைக்கும் போது போகலான்னு இருக்கிறேன். அந்த ஏழுமலையான நம்பினா
பொதுவா ஏழுமலையானன்னு கிடையாது, எந்த தெய்வத்தை நாம முழுமையா நம்பினாலும் அந்த தெய்வம் கைவிடாதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி. பல தெய்வங்கள் எனக்கு பல அருள் புரிஞ்சாலும், பல தெய்வங்கள் எனக்கு மனித ரூபத்துல உதவி செஞ்சாலும், இப்படியும் ஒரு நிகழ்ச்சியில நடக்குதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. இறைவன் நம்ம கூட இருக்கிறாங்கிறத அதுல தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.